பொது பறவையின் செயலால் ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். பறவைகளுக்கு ஏதேனும் கட்டளையிட்டால் அவை உடனே நிறைவேற்ற வேண்டும். அதற்காகவே அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளின் பாஷையை கற்றுக் கொடுத்திருந்தான். அவர்கள் பறவைகளின் கூட்டத்தை பார்வையிட்ட போது ஊத்பூது என்னும் பறவையை காணவில்லை. அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புது பறவை எங்கே போனது, அதை நான் காணவில்லை, சரியான காரணத்தை அது சொல்லவில்லை என்றால் நான் அதை தண்டிப்பேன் அல்லது கொன்று விடுவேன் என்று கூறினார்கள். சிறிது நேரத்தில் புது பறவை அங்கே வந்து சேர்ந்தது. நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்துள்ளேன் என்று அந்த பறவை சொன்னது. சபாவிலிருந்து நான் உண்மை செய்தியை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன் என்று தொடர்ந்தும் சொன்னது. அங்கே ஒரு ராணி அம்மக்களை ஆட்சி செய்வதைக் கண்டேன். அவளுக்கு தேவையான எல்லாமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவளிடத்தில் சிறப்பான அரியாசனமும் இருக்கிறது. ஆனால் அவளும் அவளைச் சார்ந்த மக்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு பதிலாக சூரியனை வணங்குகிறார்கள். அவர்களுடைய இத்தவறான செயல்களை அவர்களுக்கு ஷைத்தான் அழகானதாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான். அதனால் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை. இதை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்தை புது பறவையிடம் கொடுத்து அந்த ராணியிடம் கொடுத்து விடும் படி கூறினார்கள். அக்கடிதத்தில், நீங்கள் என்னிடம் பெருமையடிக்காதீர்கள், இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக என்னிடம் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த கடிதம் விஷயமாக என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை அறிந்துவிட்டு வரும்படியும் கூறினார்கள். அரசி அவளது பிரமுகர்களிடம் இக்கடிதம் பற்றி ஆலோசனை செய்தால் அவர்கள் சுலைமானுக்கு எதிராக போர் தொடுக்கும்படி பரிந்துரை செய்தார்கள். ஆனால் அரசர்கள் ஒரு நகரத்தினுள் படையெடுத்து நுழைவார்களானால் நிச்சயமாக அதனை அழித்து விடுவார்கள். அதில் உள்ள கண்ணியமுள்ளவர்களை சிறுமைப்படுத்தி விடுவார்கள். அவ்வாறுதான் இவர்களும் செய்வார்கள் என்று புத்திசாலித்தனமாக கூறினாள். அவள் பல பரிசுப் பொருட்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பினாள். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரில் சந்திக்க புறப்பட்டாள். அவர்கள் என்னிடம் வழிபட்டவர்களாக வருமுன் உங்களில் யார் அவருடைய அரியாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஜின்களில் பலம் பொருந்திய இப்ரித் அதற்கு முன் வந்தது. நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் என்று கூறியது. ஆனால் இறைவேதத்தின் ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர் உங்களுடைய கண்ணை மூடித்திருப்பதற்குள் அதை உங்களிடம் கொண்டு வருவேன் என்று கூறினார். அவர் சொன்னவாறே அது தம்மிடம் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டதும் சந்தோஷமடைந்தார்கள். அதனால் அவர்கள் பெருமை கொள்ளவில்லை. இது என்னுடைய இறைவனின் அற்கொடையாகும். நான் நன்றியுடன் இருக்கிறேனா அல்லது மாறு செய்கிறேனா என்று இறைவன் என்னை சோதிக்கிறான். எவன் ஒருவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றானோ அவன் நன்றி செலுத்துவது அவனுக்கே நன்மையாகும். எவன் மாறு செய்கின்றானோ அது அவனுக்கே இழப்பாகும். ஏனென்றால் என் இறைவன் எவரிடத்தும் தேவைப்படாதவன், கண்ணியம் மிக்கவன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அவள் கண்டு அறிந்து கொள்ள முடியாதபடி அவளுடைய அரியாசனத்தின் கோலத்தை மாற்றிவிடுங்கள். அவள் அதை அறிந்து கொள்கிறாளா அல்லது அறிந்து கொள்ள முடியாதவர்களில் ஒருத்தியாக இருக்கிறாளா என்பதை நாம் கவனிப்போம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். ஆகவே அவள் வந்தபொழுது உன்னுடைய அரியாசனம் இது போன்றதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவள், நிச்சயமாக இது அதை போலவே இருக்கிறது என்று கூறினாள். இந்த பெண்மணிக்கு முன்பே நாங்கள் ஞானம் கொடுக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் முஸ்லிம்களாகவும் இருக்கிறோம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். அவளிடம் இந்த மாளிகையில் பிரவேசிப்பீராக என்று சொல்லப்பட்டது. அப்போது அவள் அம்மாளிகையின் தரையை பார்த்து அதை தண்ணீர் தடாகம் என்று எண்ணிவிட்டாள். எனவே தன் ஆடை நனைந்து போகாமல் இருக்க அதை தன் இரு கெண்டைக்கால்களுக்கும் மேல் உயர்த்தினாள். இதை கண்ணுற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அது நிச்சயமாக பளிங்குகளால் பளபளப்பாக கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார். அதற்கு அவள், இறைவனே, நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான அல்லாஹ்வுக்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லிமாகிறேன் என கூறினாள்.